பாருங்க. சரி. எதுக்காக கிளம்பணும் இன்னைக்கு? அதாவது பாருங்க, இந்த காசி நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு சரி முன்னொரு காலத்திலே நான் ஜாதகம் பார்த்து கணித்து சொன்னேன். எப்படி என்ன சொல்ல தெரியுமா? அவருக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி என்று வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூவேலு 21 வருடம் கழித்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படி என்று தெரிவித்திருந்தேன். சரி. இப்போ வந்து நாம அப்ப நல்ல வசதியா இருந்தேன். வரம் வந்துருச்சு. ஒருவேளை மன்னனை பார்த்தா நமக்கு ஏதாவது கிடைக்குமா? பரிசு கிடைக்குமா? அதாவது ஜாதகம் எதற்காக பார்க்கிறார்கள்? நமக்கு ஜாதகமா சொன்னாதே அதுக்கு பேரு ஜாதகம். சரி. ஜாதகமா சொல்லணும்னா அது ஜாதகம் இல்ல. போமா அப்படியே அரவணை வச்சு எட்டி வச்சு பார்க்கறச்சு அப்படியே உள்ள விட்டு பாருமா எங்க செய்வேன் வாங்க வாங்க சாமி சாமி கொடுத்துட்டாங்க. வணக்கம்னே மனுஷன் மனுஷன் பார்த்த உடனே வணக்கம் சொல்றது பண்பாடு, தமிழர் பண்பாடு. கும்பல போற தெய்வம் குறுக்க வந்ததுனால வந்திருக்கேன். நானும் உங்களை தான் தேடி கிடந்தேன். நீங்க என்ன குத்தம் பண்ணா மட்டும் தேட மாட்டாங்க, நல்லது செஞ்சாலும் தேடுவாங்க. அப்படியா? ஒரு விஷயம் நல்லது சொன்னாலே அவர் சொன்ன வாக்கு வளர்த்துட்டா அவர் தேடுவோம்ல. என்ன விஷயமா வந்தீங்க? பாம்பு விஷயம். அது என்ன விஷயமா வந்தாலும் கேட்டேன். அதாவது முதல்ல நீங்க தான் மன்னருக்கு ஜாதகம் பார்த்தீங்க. எத்தனையோ புலவர்கள் சொன்னாங்க மன்னருக்கு குழந்தை பிறக்காது. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? 21 ஆண்டுகளுக்கு பிறகு அழகே உருவான ஆண் குழந்தை பிறக்க முடியுங்க. ஆமா சொன்னமா இல்லையா? உங்க வாயில பொய்யே வராது. வாயில பொய் வராது. நீங்க சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு. மகாராஜாவுக்கு குழந்தை வருது. சந்தோஷம் 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 சந்தோஷமா சந்தோஷம்னே. சரி. மகாராஜா உழைப்பார், மகாராணி ஒட்டாசியினார் அழகே உருவான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. உண்மையிலேயே குழந்தை வந்துருச்சு. சத்தியமா எல்லா பக்கமும் எரியுதா? ஏனென்றால் நான் கணித்த ஜாதகம் பொய் போகாதல்லவா? அப்படி மட்டும் சொல்லாத. எனக்கு ஒரு ஜாதகம் பார்த்தா அது பொய். உனக்கு ஜாதகம் பார்த்து எப்ப பொய் போனதுங்க? கல்யாணம் பண்ணா அழகான ஆம்பளை போய் பிறப்பேன். ஆம்பளை பையனுக்கு 5 வயசு வரும்போது தகப்பை உயிரோடு பண்ணு சொன்னீங்கல்ல. அதாவது நான் என்ன தெரிவித்தேன்? நாங்க ஜாதகம் கழிக்கும் போது என்ன தெரிவித்தீர்கள்? அதாவது இந்த குழந்தை பிறந்து 5 வயது ஆகும் பொழுது இந்த குழந்தையோட தந்தை இறந்து விடுவான் என்று தெரிவிச்சேன். ஆமா. அந்த ஜாதகம் சொன்னது என்ன பொய்யா போச்சு? என் மகனுக்கு வயசு 7. மகனுக்கு வயசு 7. அப்ப நீங்க சொன்ன ஜாதகம் பொய் தானே? வேற ஒண்ணும் இல்ல. எதிர்த்து வீட்டுல பழனிமொழி இருந்தாரா இல்லையா? பக்கத்துல மச்சனம் தான் கத்தா விட்டேன். அப்ப அந்த எல்லாம் முரட்ட மூதேவி மச்சனம் தான் சொல்றேன். ஓ குழந்தைக்கு அப்பன் செத்து போயிடுவான்னு தான் சொன்னேன். நீ செத்து போயிடுன்னு நான் சொல்லல. ஓஹோ கதை அப்படி வருதா? உன் ஜாதகத்தை மாத்துறதுக்காக எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவீங்க. அதாவது ஜாதகத்தை சாதகமா வைக்கிறதுனால தான் ஜாதகம் மாத்தி விட்டா பாதகமா போயிடும். மகாராஜா உங்களை கையோட கூட்டி வர சொன்னாரு. கையோட கூட்டி வர. சரி போய் மகாராஜாவை சந்திக்கலாமா? சந்தி சிரிச்சிருவா. ஊரே சிரிக்க நாளையில மதுரை காத்தவராயில மதுரைவா மந்திரியாரே. ஆனா ஜோசியது ரொம்ப தலைமையான ஜோசியது. கை காலா போச்சு, கால் கையா போச்சு. அடிக்கடி அழகுமலை போவாரு. அங்கே போவாரா? எல்லாம் உண்டு. ஜோசியரி தங்களுடைய ஆசீர்வாதத்தால் ஜாதகம் வைத்து பார்க்கிறீர்கள் அல்லவா? ஆமாம். உகையில் 20 ஆண்டுக்கு பிறகு ஆமாம் குழந்தை செல்வம் பிறக்கும். கவலைப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள் சொல்லுகிறேன். உண்மைதான். இப்பொழுது சரி வழியார் செல்வ வழியானவருக்கு ஆண்கள் புத்தர் வந்திருக்கின்றான். சந்தோஷம் சந்தோஷம். அவனை ஜாதகத்தை கழிக்க வேண்டும். ஜாதகத்தை ஜாதகமாக பார்க்க வேண்டும், பாதகமாக பார்க்க விடக்கூடாது. பேசாக கழித்து விடலாம். மந்திரியாட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேண்டிய சமக்க தக்கடை போட்டு சொல்லியிருக்கேன். சமக்க தக்கடை வாங்கிடுவேன். நான் இன்னைக்கு நாங்க கொடுக்காம விட போறோம். நானும் வாங்காம விட்டுருவேன். கண்டிப்பா இன்னைக்கு நிறைய வாங்கிட்டு தான் போவோம். மந்திரியாரே அதாவது ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். ஆமா ஜாதகத்தை முறையாக கணிக்கணும். 15 வருஷமா கீழே இருந்ததா? இல்ல இல்ல ஜாதகத்தை புரட்டி விட்டு பார்க்க போகிறேன். நம்ம புரட்டாத ஏனுங்க இந்த குழந்தை பிறந்த நேரம் பழைய சொத்து நேரம் பணமரத்து பொழுது நாளிகை கேட்கிறீங்களா? பொழுது பணமரத்து பொழுது நாளிகை 9 நாளிகை. ஏன் 9 வைக்கணுமா? 12 வச்சு பார்ப்பேன். 12 வைக்க கூடாது. எவ்வளவு தெரியாத சொல்லி கொடுத்துருக்காங்க. 9 நாளிகை தான் நடக்குது. 9 வச்சு
போறேன். அப்ப செஞ்சது சிமெண்ட் வந்துருச்சா? அவருக்கு வீட்டை கட்டி கட்டம் கட்டி பார்க்க வேண்டும். இறகு வீடா? இறகு வீடுகளை திங்க செவ்வாய போட்டுக்கிறான், பார்த்துட்டு போறேன். செவ்வாய் பார்க்கிறான், பார்த்துட்டு போறேன். உதவியாள பார்க்கிறான், பார்த்துட்டு போறேன். வியாழ வெள்ளிய பார்க்கிறான், பார்த்துட்டு போறேன். வெள்ளி சனிய பார்க்கிறான். சனியை மட்டும் எவ்வளவு பார்க்க கூடாது? நான் உன்னை பார்க்கிறேன். நீங்க என்ன பாக்குறீங்க? அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஊரெல்லாம் நம்மளை பார்க்குது. அதனால நம்ம சாதனை பார்க்கிறோம். எனக்கு பார்க்க பார்க்க கூட்டம் வரும்பொழுது நமக்கு ஒரு நோக்கம் வந்துருங்க. சாதகத்தை கேட்க பார்க்கும் பொழுது நல்ல அருமையான சாதகமாக இருக்கிறேன். இது ஒரு ஜாதகத்தை நீங்க பார்க்கவே இல்லை. அந்த ஜாதகத்தை சொல்லுங்க கேளுங்க. வீட்டை அடைக்க வீட்டு அடிச்சிட்டீங்களா? அது கோயில் மாப்பிளைய இந்த ராசி என்ன ராசியில வந்திருக்கிறார் தெரியுமா? என்ன ராசி? சிம்ம ராசியில சிம்ம ராசி தான் சிங்கத்தை போல சீறி பாய்வார். அது மட்டுமல்ல எதிரிகளை ஓட ஓட ஓட்டுவான். அப்பேற்பட்ட ஜாதகம். அது மட்டுமல்ல தனுசு லக்னத்தில் இருந்து வந்திருக்கிறார். ஓ, தனுசு லக்னம். இந்த நாடு மட்டுமல்ல அடுத்த நாளே ஆளக்கூடிய ஒரு சிறப்பு. அது மட்டுமல்லாது 12 நட்சத்திரத்தோட சேர்ந்து கரணியிலே ஆளக்கூடிய ஒரு தரணியிலே வந்தால் தரணி கட்டி ஆளுவான். இத்தனை அம்சங்கள் பொறுத்து இருந்தாலும் இவர் ஒரு அடையாளத்தோடு வந்திருக்க வேண்டும். ஆம்பளை பையனா முடாத புதுசுமா இருந்தாலும் பொம்பளை பிள்ளை காத்து செஞ்சு மாதிரி இருக்கும். அதாவது வந்து குலத்தையோட அடையாளத்தோடு வந்திருக்காங்க. போய் பார்த்துட்டே இருக்கிறேன். இங்க போய் பார்த்துட்டு வாங்க. உடலை போய் காய போட போகிறேன். அதாவது குடலை இந்த கலத்தை சுற்றி இருப்பது. ஆமா, வெளியே சுத்தி இருக்கு. அதெல்லாம் மாலை என்று சொல்லுவாங்க. மாலை சுத்தி பிறந்தால் அதாவது மாலை சுற்றி பிறந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல தொழிலை சுற்றி பிறந்திருக்கிறார். போய் சுத்தி இருக்கு. ஆமா, இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லவா மகாராஜா சொல்லவா? இன்னைக்கு எல்லாமே உங்க வாயில தான். நீங்க தான் மகாராஜாட்ட உங்க வாயிலேயே சொல்லிருக்கீங்க. மகாராஜா மகாராஜா லிங்கப்பா போ மைக்கு. மகாராஜா ஜோசியரே, குழந்தை வந்து ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது பார்த்தீர்களா? அருமையான ஜாதகம், அருமையான ஜாதகம். அப்படியா? ஆமா. எப்படி? குழந்தை 12 நட்சத்திரத்திலே பிறந்திருக்கின்றார். 12 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். ஆமா. 12 நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆமா. அது மட்டுமல்லாது சிம்ம ராசியில பிறந்திருக்கின்றார். சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார். சிங்கமா சீறி விடுவார். அது மட்டுமல்ல ஆயுஷ் 100க்கு குறைவு கிடையாது. நூற்றுக்கு நூற்றாண்டு. அழகே மன்மதன ஒப்பாய். அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல அவருடைய வீரத்தை பற்றி சொன்னால் எதிரிகளை போகும்போது ஓடக்கூடிய வீரம் கொண்டவனாக அது மட்டுமல்ல சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிற காரணத்தினாலே வீரனை பற்றி வெற்றிகளை பற்றி இந்த நாட்டிலே ஒரே ஒரு விஷயம் குழந்தை மாலை சுற்றி பிறந்திருக்கின்றது. வெற்றி மாலை, வீர மாலை. மட்டுமல்ல மகாராஜா, குழந்தை கொடியும் சுற்றி பிறந்திருக்கின்றது. ஆமா மகாராஜா, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? மாலை சுற்றி பிறந்தார் மன்னனுக்காகவே, கொடி சுற்றி பிறந்தார் கோட்டை கொத்தளத்திற்கு. என்ன மானசி பிறந்த மக்களுக்காக, எனக்காக இருந்தாலும் பரவாயில்லை. இது நாட்டு மக்களுக்காக அவங்க பார்த்துருக்காங்க. கொடி சுற்றி பிறந்தார் கோட்டை கொத்தளத்திற்காக. இந்த நாட்டு மக்களுக்கும் ஆகாது ஆகாது. மானசி பிறந்த மக்களுக்கு ஆகாது. கோட்டை பிறந்த கோட்டத்துக்கு ஆகாது. நாட்டு மக்களுக்கும் ஆகாது. மதுரை பொய்யா கூறுகிறீர்கள். ஜாதகமா பார்த்தீர்களா? பாதகமா பார்த்தீர்களா? மனம் பண்ணவா என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள். பாரம்பரிய காரணமாக நமக்கு ஒருதான் ஜாதகம் பார்த்து வருகிறாங்க. ஆமா, தாங்களுக்கு வந்தவர் வர்றாங்க. தாங்கள் தந்தைக்கு ஜாதகம் வந்தவர் வர்றாங்க. அப்பேற்பட்டவரை நாம் கலங்கப்படுத்தக்கூடாது. இதற்கு தான் பரிணாமம் இருக்கிறதா? இல்லை மந்திரியாரே,
ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன். எப்பொழுதுமே ஆத்திரத்தில் தான் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் மன்னர் மன்னவா, அதாவது தோஷம் இருந்தால் அதுக்கு பணியாளர் இருப்பார். பரிகாரம் பரிகாரம் உண்டா? பரிகாரம் இருக்கின்றது. எந்த பரிகாரம்? ஆனால் ஒரு விஷயம் என்ன பணியாரமா, பருப்பு பணியாரமா? அதிகாரம் இருக்கின்றது. பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செய்ய வேண்டும். ஒரு கட்ட தாம்பாளம். ஒன்றும் ஓடாயில் தாபம் செய்த மகனுக்காக ஒன்று ஒண்ணுதானே. அதிலே மற்ற கீழாதவர்கள் நிற்க வேண்டும். இருக்க வேண்டும். அதிலே மலர்களை தூவி மகிழ மகிழ்வுகளை அதிலே நிறுத்தி காத்திலே ஆபார காட்டில கொண்டு வைத்து விட்டு வந்துவிட வேண்டும். அவ்வளவுதான். இவ்வளவுதானே தானம் செய்து விடலாம். மன்னர் மன்னவா, ஓர் தங்கத்தாம்பாளம் செய்து அதில் பட்டு பீலம் வந்து இடித்து ஆடை ஆபரணங்கள் நகையெல்லாம் வைத்து தாமரை மகனை அதிலே கிடத்தி வீரர்களை அழைத்து அடர்ந்த ஆபரணங்களை வைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் வர வேண்டும். இவ்வளவுதானே செய்து விடலாம். பிறகு தான் நண்பர்களோடு மாணவர்களோடு சென்று இப்பொழுது மகன் எடுத்து வரலாம். மாணவர்களா, அந்த பிரதியை நாட்டுக்கு கொண்டு வருவார்கள். நாட்டுக்கு கொண்டு வந்தா, புரியுமா? காசிநாதா, கருணை கருணை உன்னையே நம்பியிருந்தேன். காசி விஸ்வநாதா, குடி உழைத்தீரா, குடும்பம் உழைத்தீரா, அண்ணன் வந்தவரை என்னை போய் வந்து சொல்லியா? காசிநாதா, இது ஒரு ஆட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று எவ்வளவோ வழக்கோட்டை கட்டினீரே, அந்த வழக்கோட்டையெல்லாம் பண்கோட்டையாக பார்த்தீர்களா அம்மா? 21 ஆண்டுகளுக்கு பிறகு அதிலே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்த இறைவன் அந்த குழந்தை நாட்டுக்கும் ஆகாதாம், நாட்டுக்கும் ஆகாதாம். சிவி சக்கரவர்த்தி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உண்மைதான். தன்னுடைய குழந்தையை பார்க்கவில்லை. ஆணினை நினைப்பது வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன்